தமிழக வரலாறில் பார்த்தீங்கன்னா, மேடைகள்ல பேசி முடிஞ்ச பிறகு, கேள்வி கேட்டு பதில் சொல்கிற ஒரு வழக்கத்த தந்தை பெரியார் அவர்கள் மேடையில துவங்குனாரு. அப்படிப்பட்ட கருத்து சுதந்திரம் இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னால சென்னையில ஒரு விவாத அரங்கம். அதில நம்ம திராவிடர் கழக பேச்சாளர் தோழர் மதிவதனி அவர்கள் பேசும்போது, இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத்து அந்த கருத்துக்கு பதில் கருத்து சொன்னா அவரு மனுஷன். அத சொல்லல. உடனே அடிக்க தாவுறாரு. அங்க இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் செருப்பு எடுத்து காமிச்சிருக்காங்கன்னு சொன்னா, இது கேவலமான ஒரு அரசியல் நடைமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் இது போன்று நடந்துக்கிட்டா அது தப்பா போயிரும். அர்ஜுன் சம்பத் தன்னுடைய வாளை நன்றாக சுருட்டிக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால்